வெல்கம் டு டிஸ்பி சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ஒரு ரெசிபியில் என்ன பார்க்க போகிறோன்னா மிளகு ரசம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னென்னா 2 பழுத்த தக்காளி, ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி, கொஞ்சமாக கறிவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, 2 டீஸ்பூன் சீரகம், தேவையான அளவு கடுகு, 2 டீஸ்பூன் மிளகு, தேவையான அளவு உப்பு, 2 காஞ்ச மிளகா, 4 பல் பூண்டு, தேவையான அளவு பெருங்காயத்தூள், தனியா 2 டீஸ்பூன். ஒரு ஜார் எடுத்துக்கோங்க. ஒரு மிக்சி ஜாரில் 2 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணுறேன். ரெண்டு டீஸ்பூன் மிளகு, அது கூடவே 2 டீஸ்பூன் தனியா. இதை நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதை பொடி பண்ணி எடுத்த உடனே எந்த பாத்திரம் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குமோ அந்த பாத்திரம் எடுத்து அதில் புளி கரைச்சல், நம்ம எடுத்து வச்சிருந்த 2 பழுத்த தக்காளி அது கூட போட்டுட்டு கல்லுப்பு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். கல்லுப்பு, புளி, தக்காளி நீங்கள் போட்டு கரைக்கும் போது உங்களுக்கு சீக்கிரமாக அந்த தக்காளி பழம் கரைஞ்சிரும். ஸோ இது மூணுத்தையும் நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. எடுத்து வந்ததுக்கப்புறம் இப்போ ஒரு இடிக்கல்ல 4 பல்லு பூண்டை போட்டு நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. அதை இடித்தக்கப்புறம் தேவையான அளவு கறிவேப்பிலை, தேவையான அளவு கொத்தமல்லி இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. இந்த இடித்த கறிவேப்பிலை, கொத்தமல்லி, பூண்டை நம்ம கரைச்சி வச்சுருந்த தக்காளி கரைச்சலோடு இதை போட்டுருங்க. போட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த ரசப்பொடி கூடவே தேவையான அளவு மஞ்சத்தூள், இது மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ தண்ணி தேவையோ நீங்கள் அந்த தண்ணியை இதில் ஆட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு, புளி இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்மளோட மிக்சர் ரெடி. மண்சட்டி எடுத்துக்கோங்க. மண்சட்டியில் ரசம் வச்சிங்கன்னா நல்லா அரோமா சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் மண்சட்டி எடுத்துக்கோங்க. மண்சட்டியில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்ச உடனே 2 காஞ்ச மிளகா கிள்ளி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு பெருங்காயத்தூள் இதை ஆட் பண்ண உடனே நம்ம கரைச்சி வச்ச கரைசலை அதில் நீங்கள் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இதை நல்லா நுரக்கட்டி வந்த உடனே கொத்தமல்லி இலை தூவி இதை ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா கமன்னு இருக்கும். நல்லா டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரசப்பொடியோட ரெசிபி டீட்டெயில்டாக வேணும்னா எனக்கு ரசப்பொடின்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.